2005 கேட்கப்பட்ட ஒரு கேட் கொஸ்டின் ஒரு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதோட ரிசல்ட் கேட்டிருக்காங்க 10(5 + 66/*8 - இது வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். இதோட ரிசல்ட் வந்து கேட்டிருக்கு. ஸோ போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன் வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இப்போ ரீட் பண்ணுற கேரக்டர் வந்து வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணிடணும். ரீட் பண்ணுற கேரக்டர் வந்து ஆப்ரேட்டராக இருந்தது அப்படின்னா இந்த லாஸ்ட் 2 கேரக்டரை வந்து பாப் பண்ணி என்ன ஆப்ரேட்டரோ அந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷனோட ரூல். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 ரீட் ஆகுது. ஸோ அதை ஸ்டாக்கில் போட்டோம். நெக்ஸ்ட்டு 5 ஸ்டாக்கில் போட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வருது. ஸோ லாஸ்ட் 2 கேரக்டரை அப்படி ரீட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆப்ரேஷன் அதை பண்ணுறோம். ஸோ எப்போவுமே ரீட் பண்ணும்போது லாஸ்ட், அதாவது 2 வேல்யூ வந்து ரீட் பண்ணுவோம். அதில் கடைசியாக ரீட் பண்ணுறது செகண்ட் வரும், முதல்ல ரீட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வரும். ஆப்ரேட்டருக்கு செகண்டாக ரீட் பண்ணுறது ஆப்ரேட்டருக்கு பின்னாடி வரும், ஃபஸ்ட்டாக ரீட் பண்ணுறது ஆப்ரேட்டருக்கு முன்னாடி வரும். ஸோ 10 + 5 வந்து 15. இந்த ஆன்சரை வந்து திருப்பி நம்ம ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணிடணும். இது ரெண்டையும் பாப் பண்ணிட்டோம். இதோட ஆன்சர் வந்து 15 ஸ்டாக்கில் புஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 60. ஸோ ஸ்டாக்குக்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு 6 ஸ்டாக்குக்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு டிவைட் வருது. ஸோ லாஸ்ட் 2 கேரக்டர் அப்படி லாஸ்ட் 2 வேல்யூஸை வந்து அப்படி பாப் பண்ணுறோம். 60 ஃபஸ்ட்டு 6 பாப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் 60. ஸோ இப்போ 60 தான் முதல்ல வரும். 60/6. ஸோ வேல்யூ வந்து 10. ஸோ இப்போ 60யும் 6 பாப் ஆகிடுச்சு. அதில் வந்து 10 புஷ் ஆகிடும். ஸோ 10 இங்கே வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் ரீட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் 2 கேரக்டர் 15, 10 இந்த ரெண்டும் அப்படி பாப் பண்ணிவிட்டு 15 × 10 150. தென் அந்த 150யை திருப்பி புஷ் பண்ணிடுறோம். 150. நெக்ஸ்ட்டு 8 ரீட் பண்ணுறோம். ஸோ 8 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ரீட் பண்ணுறோம். மைனஸ் ரீட் பண்ணும்போது லாஸ்ட் 2 கேரக்டரை வந்து பாப் பண்ணுறோம். 150 - 8. ஸோ ஆன்சர் வந்து 142. ஸோ இந்த போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் வந்து 142 தான் ஆன்சர்.